வணக்கம். என்னோட போரும் சந்தையும் இந்த வீக்கோட அப்டேட்டு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒரு 2.2% இறங்கித்து, மிட் கேப்பும் தர அந்த விதம் தான் இறங்கித்து. பட் மைக்ரோ கேப்பும் ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 4%, 4.5% விழுந்தது. அது ஏன்னா இந்த வருஷம் இந்த வாரத்தில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பயந்து போய் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க தான் மார்க்கெட்டை ஓட்டியிருந்தாங்க. பட் அவங்க பண்ணதுனால தான் இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் நிறைய ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. என்ன காரணம் இந்த வாரம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒன்றும் நல்ல செய்தி வரல. ட்ரம்ப் சைனா போனார், அதனால வாரில் ஏதாவது வருமானம் எதிர்பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பிரெண்ட் க்ரூட் இன்னமும் $100 கிட்ட தான் இருக்குது. அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா சரி வர்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 10 வருஷம் யூஎஸ் கவர்மெண்ட்டோட பாரிங் ரேட் 4.6%க்கு ஏறிடுது. ஸோ அதனால டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா பணம் டாலர் அசட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சது. ஸோ டாலர் ஆல்மோஸ்ட் 100 DXY வந்து ஆல்மோஸ்ட் 100 தொட்டு 99.82 கிட்ட இருக்கு. ஸோ இதனால இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லையும் அதோட இம்பாக்ட் தெரிஞ்சது. இந்தியன் ருபி பாண்ட் ஈல்ட்ஸும் கவர்மெண்டோட பாரிங் 7.1% கிட்ட போயிடுது. அண்ட் கரன்சி மேலேயும் அந்த ப்ரெஷர் தெரிஞ்சது. 96 ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் கிராஸ் ஆச்சு. அப்புறம் 95, 96ல முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ரெஷர்னால FISம் ஒரு 18,000 கோடி விற்றாங்க. பட் DISலாம் அதுக்கு மேலே 20-25,000 கோடி வாங்கினாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் ரீட்டைல் அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டாங்க. ஏன் வித்தாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து கோல்டு கம்மி பண்ணுங்க, வாங்குறத பெட்ரோல் செலவை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து கோல்டோட இது இம்போர்ட் டியூட்டியை 15% ஏற்றிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரோல் டீசல் வட்டி ₹3 ஏற்றிட்டாரு. ஸோ இது மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒன்று இந்த பெட்ரோல் டீசல் பற்றியே சொல்றது 30,000 கோடி பர் மந்த் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ₹3 ஏற்றினாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அது காம்பன்சேட் பண்ணும். ஸோ பயம் என்னன்னா மார்க்கெட்டுக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரேட் ஹைக்க பெட்ரோலில் பாஸ் ஆன் பண்ண போகிறாங்கன்னு பயந்துட்டாங்க. ஸோ நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் HNIs எல்லாம் ஐ திங்க் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் பயத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்கனாமியில் ஏற ஆரம்பிச்சு. ஸோ RBI வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா? இப்போ டவுட்டே இல்லை, பண்ண மாட்டாங்க. பட் எக்கனாமியில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுறதுங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா பாண்ட் ஈல்ட்ஸ் ஏறி இருக்கு. அண்ட் உங்களுக்கு அதனால ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் தான் நல்லா அடி வாங்கிடுது இந்த வாரம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டூரபிள், ரியல் எஸ்டேட், ஆட்டோ, PSU பேங்க் இதெல்லாம் தான் நல்லா அடி வாங்கிட்டு. அது தவிர ஐடியும் நல்லா அடி வாங்கிட்டு. ஏன்னா அந்த AI ரிலேட்டட் இஷ்யூனால இன்னமும் அது பாதிச்சுருக்கு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஐடியில் பையிங் வந்தது, மேபி FIS வழியா. ஏன்னா வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா January 1 to now 28% கரெக்ட் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ். ஸோ ஒருவேளை கொஞ்சம் வேல்யூ பையிங் ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வாரம் மேபி அது கொஞ்சம் கண்டினியூ ஆகலாம். பட் மற்றபடி இந்த கரன்சி வீக்கன் ஆனதுனால உங்களுக்கு ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் இல்லாமல் ஃபார்மா அண்ட் மெட்டல்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இதே நிலைமை கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடியே நீங்கள் நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.